எதிராக தொடுக்கப்பட்ட வழக்குகளுடைய தீர்ப்பு இன்னும் சில வினாடிகளில் வர இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களோடு டெல்லியிலிருந்து செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். சற்று நேரத்துக்கு முன்பாக நம்ம சொல்லியிருந்தோம், சில தலைவர்கள்லாம் குறிப்பாக உமர் அப்துல்லா உள்ளிட்டோர் ஹவுசர்ஸ்ல வைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக. ஆனால் அந்த தகவல் மறுக்கப்பட்டிருக்கு இல்லையா ரமேஷ்? நிச்சயமா நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் ஜம்மு காஷ்மீருடைய துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அப்போது செய்தியாளர்கள் ஜம்மு காஷ்மீரில் இந்த தீர்ப்பை முன்னிட்டு அங்கு அரசியல் தலைவர்கள் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருப்பது குறித்து கேள்வி எழுப்பினர். அப்போது பேசிய அவர், எந்த ஒரு தலைவரும் வீட்டுக்காவலில் வைக்கப்படவில்லை அரசியல் காரணங்களுக்காக. இது கிட்டத்தட்ட வதந்திகளை பரப்புகின்ற ஒரு முயற்சி. இது முற்றிலும் அடிப்படை ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு. எந்த ஒரு அரசியல் தலைவரும் ஜம்மு காஷ்மீரில் வீட்டுக்காவலில் வைக்கப்படவில்லை என்கிற ஒரு விளக்கத்தை மனோஜ் சின்ஹா தெரிவித்திருக்கிறார். ரைட். இதுல நம்ம வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்ட வாதங்களை, ரெண்டு தரப்புலையும் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாதங்களை நீங்க சொன்னீங்க. இதுல பிரதானமா அந்த வாதத்தில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், 370வது ஷரத்து டெம்பரரி டிரான்சிஷனல் என்பது ஒரு தரப்புடைய வாதம். ஆனால் அது கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, ஜம்மு காஷ்மீருடைய அரசியல் நிர்ணய சபையுடைய ஒப்புதலோடு தான் இந்திய குடியரசுத் தலைவர் ரத்து செய்ய முடியும்னு இருக்கு. அந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி இல்லை எனும் பொழுது அது ஒரு பெர்மனன்ட் கேரக்டரை எட்டி இருக்கு அப்படிங்கிற இருவேறு வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கு. அந்த வாதங்களுடைய முக்கியமான சாராம்சம் ரமேஷ். நிச்சயமா, அதாவது ஒரு மாநிலத்துல இது சம்பந்தமான ஒரு முடிவு, அதாவது குறிப்பா ஒரு மாநிலத்தை இரண்டாக பிரிக்கணும் அப்படின்னா ஜம்மு காஷ்மீரை விட்டு விடுவோம். பொதுவாகவே ஒரு மாநிலத்தை பிரிக்க வேண்டும் என்றால் அதுக்கு அந்த மாநில சட்டப்பேரவையினுடைய ஒப்புதல் தேவை. அப்படி இந்த ஒப்புதலை பத்தி நம்ம விரிவா நம்ம மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி நம்மோடு இணைகிறார். அவற்றையும் நம்ம பேசிட்டு வரோம். ரமேஷ், நீங்க கொடுக்கக்கூடிய முக்கிய செய்திக்காக நேர்கள் காத்துட்டு இருக்காங்க. ஹோல்ட் ஆன். இந்த நிலையில திரு தமிழ்மணி வணக்கம். நான் உங்கள்கிட்ட அதே கேள்வி முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். செய்தியாளர்கிட்ட கேட்டிருந்த கேள்விதான். இந்த 370வது பிரிவு, அதனது மாற்றம் என்பது ஜம்மு காஷ்மீருடைய அரசியல் நிர்ணய சபையுடைய ஒப்புதல் இன்றி நடக்க முடியாது. அந்த அரசியல் நிர்ணய சபை இல்லை. அதனால இது ஒரு பர்மனன்ட் கேரக்டரை இந்திய அரசியல் பெற்று விடுகிறது அப்படிங்கிற ஒரு வாதம். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள். அதற்கு முன்னதாக நீங்க பல தீர்ப்புகளை அந்த சுப்ரீம் கோர்ட் கம்போசிஷனையும் சரி, வாத பிரதிவாதங்களையும் சரி, கான்ஸ்டிடியூஷனுடைய அம்சங்களையும் வைத்து நீங்க கணிப்பது உண்டு. உங்களுடைய முதற்கட்ட கணிப்பு என்னது? இந்த தீர்ப்பு எப்படி வரலாம்னு நினைக்கிறீங்க சார்? ரெண்டு விஷயம். ஒன்னு, உச்ச நீதிமன்றத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணது தப்புன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் இல்லை என்று நான் கருதுகிறேன். நாளைக்கு ஒய்ங்கிறத நான் வேற மாதிரி பதில் சொல்றேன். இது நடந்து 4 வருஷம் ஆயிடுத்து. நீங்க திருப்பி எல்லாத்தையும் பேக்ல கொண்டு போட முடியாது. ஒன்னு. நம்பர் 2, இது சரி அப்படின்னு வந்துருச்சுனால் நாளைக்கு தமிழ்நாட்டை 2ஆ பிரிச்சிடலாம். சட்டம் அப்படி இருக்கு. சட்டம் மத்திய அரசுக்கு இன்னென்ன அதிகாரம் இருக்கிறது. ஒரு பிரதேசத்தை 2ஆக பிரிக்கலாம், 3ஆக பிரிக்கலாம், யூனியன் டெரிட்டரியாக ஆக்கலாம், மாநிலமாக ஆக்கலாம், மாநிலத்தை யூனியன் டெரிட்டரியாக மாற்றலாம் என்பது சட்டம். ஆனால் நீங்க ரெண்டு விஷயத்த சொல்லிருக்கீங்க. நான் ரெண்டுத்துக்குமே நான் விளக்கம் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது சரி தவறுங்கிறது நீதிமன்றம் சொல்ல போகுது. அது தவறுன்னு வைத்துக் கொண்டால் அது நடந்து 4 வருஷம் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனாலே அதை அனுமதிப்பது அப்படிங்கிறது சரியா? ஒரு தவறு, ஆனா 4 வருஷம் ஆயிடுச்சு, அதனால கிளாக்க பின்னாடி போட முடியாதுங்கிற ஒரு வாதம் சரியாங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு மாநிலத்தை இப்படி பிரிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் சொல்றீங்க. ஒரு அன்னைக்கு பிரசிடென்ட் ரூல் நடக்குது. ஒரு பிரசிடென்ட் ரூல் நடக்கும்போது ஒரு மாநிலத்தையே அபாலிஷ் பண்ணுவது அப்படிங்கிறது சரியான பிரசிடென்ட்டா? நிச்சயமா இல்ல சார். உங்களுக்கு ஒரே ஒரு பேசிக் இஷ்யூவை நான் யாராவது சொல்லுவாங்களான்னு தொடர்ந்து பார்த்தேன் சார். அன்பார்ச்சுனேட்லி 99.99 மக்களுக்கு அது தெரியல அல்லது டெலிபரேட்டா மறைக்கப்படுது. 15/8/1947 பிரிட்டிஷ் இந்தியா மாறினப்ப 3 கண்ட்ரி வந்துச்சுங்க. நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேங்க. இந்தியா, பாகிஸ்தான், காஷ்மீர், 3 கண்ட்ரிகள். அதை ஏன் எல்லாரும் மறந்துட்டாங்க இல்ல மறக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. 72 நாட்கள் காஷ்மீர் என்பது ஒரு தனி நாடாக இருந்தது. எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். ஏதோ ஒரு காரணத்தால் எல்லோரும் மறந்து விட்டார்கள் அல்லது மறைக்கிறார்கள். அங்கிருந்த ஒரு மைனாரிட்டி இந்து ராஜா
ஹைதராபாத் அப்படித்தானே சார்? பேரை காமித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ராஜா ஹரி சிங். ஆமா 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 சார், ஆமா. நான் வேணாம்னா எனக்கு பேரை வேணாம், இறந்து போயிட்டு பேரை வேணாம், நான் அவாய்ட் பண்றேன். அவர் பத்தான்ஸ், ஒரு 3000 பத்தான்ஸ ஜீலம் நதியில அனுப்பிச்சாங்க. உள்ள புந்து வெட்டு, ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் அல்லது காஷ்மீரி சாகட்டும்னு அவன் பூந்து. தயவு செஞ்சு நான் சொல்றது கதைக்குதே எழுதல சார், உங்களை கைகூப்பி கேட்டுக்கிறேன். நிஜமா இந்திய சரித்திரம் தெரியணும்னா தயவு செஞ்சு படிச்சு பார்த்துக்குங்க. ஒரு 4000-6000 பேர் வெட்டுன உடனே அந்த ராஜா ஒடியாந்து கிட்ட, நாங்க தனிநாடா இருக்க முடியாது, எங்களால தெரிஞ்சு போச்சு, எங்களுக்கு எங்களை வச்சுக்கணும்னு சொன்னாரு. அந்த வீக்னஸ நேரு பயன்படுத்தினாரு. அது மிக பெரிய அளவில் கொஸ்டின் செய்யப்பட்டது. அதனால நெஹ்ரு விஜயலட்சுமி பண்டித்தை விட்டு சொல்ல ஒரு பிராமிஸ் கொடுக்க சொன்னார். ஆமா, நாங்க சேர்த்த காஷ்மீர இந்தியாவோட சேர்த்தது பேக்டோர் மெத்தட் தான், ஒரு ரெஃபரண்டம் நடத்துற காஷ்மீர்ல இருந்து. தயவு செய்து யார் வேணா இதை படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஆனால் அது பிறகு ரெஃபரண்டம் நடத்தப்படல. அந்த பிரதேசத்தை மக்கள் சார் நீட்டு நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு ஒரு மாநிலம் சொல்லுமானால், எங்கள் மண்ணுக்கு இது வேண்டும் அது வேண்டாம் என்று சொல்லக்கூடிய கல்வியில் கூட ஒரு மாநிலத்துக்கு உரிமை இருப்பதாக ஒரு மாநிலம் கருதுமானால், தனி நாடாக இருந்தவர்கள் அவர்கள் ஆபத்தில் சிக்கிக் கொண்டு காப்பாற்ற ஆள் இல்லாத போது உன்னை காப்பாற்றுகிறேன் என்று அபயம் கொடுத்து நாம் நினைத்துக் கொண்டோம். அவர்களை குறைந்தபட்சம் அங்கு ஒரு சட்டசபை இருந்த போதாவது இந்த சட்டத்தை மாற்றியிருக்க வேண்டும். சட்டசபையும் அங்கு இல்லை, அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபையும் இல்லை. நீங்க கேட்டீங்க, பிரசிடென்ட் ரூல்ல செய்யறதுங்கிறது ஒரு என்னை பின்னால் முதுகில் குத்தி என்னை கொள்ளுவது போல சார். இது உச்ச நீதிமன்றம் ஒத்துக்கும். புட் இட் பேக். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேட்டீங்க எப்படி முடியாதுன்னு. நான் பிஎஸ்சி பாஸ் பண்ணேன்னு அனௌன்ஸ் பண்ணி வேலைக்கு போய் நான் செய்துகிட்டு இருக்கிறேன் சார். 4 வருஷம் கழிச்சு கேஸ் போட்ட பிறகு பிஎஸ்சி தப்புன்னு சொன்னா அது எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் 4 வருஷம் தொழில உத்தியோகத்தில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. அதனால் பல காரியங்கள் உச்ச நீதிமன்றம் 4 வாரத்துல முடி சொல்லி கேட்டிருந்ததுனால், ஆனால் இன்னைக்கு இருக்கிற உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கிற தலைமை நீதிபதியுடைய தலைமை கூட அந்த காலகட்டங்களில் இல்லை என்பது வேதனைக்குரிய விஷயம். எனவே 2 உச்ச நீதிமன்றம் இதை அநேகமாக வேண்டுமானால் சின்ன சின்ன விஷயங்களில் மாறுபடலாம், அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கறத உங்க எதிர்பார்ப்பு. நீங்க கணிக்கிறீங்க ஆப்ஷன் இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்கள் மாற்றம் சொல்லலாம். இப்படி செய்யாதீங்க, அப்படி செய்யாதீங்க, நீங்க 40 ரூபாய் சம்பளம் கொடுத்து தப்பு 120 ரூபாய் கொடுங்க சம்பளம், இத மாதிரி விஷயங்களை செய்யலாம். தீர்ப்புகளை கணிக்க முடியாது. ஆப்ஷன்ஸ் என்னன்னு கேக்குறோம். இத அப்ஹோல்ட் பண்ணினாங்க அப்படின்னா 370 ரத்த அப்ஹோல்ட் பண்ணாங்கன்னா சரி, 370 ரத்த அப்ஹோல்ட் பண்ணியாச்சு. ஆனால் அதை வந்து யூனியன் டெரிட்டரியா மாத்தினது செல்லாது, இல்ல இவ்வளவு காலக்கெடுக்குள்ள அதை மாநிலமா மீண்டும் கொண்டு வந்துருங்க, இப்படி ஏதாவது அம்சங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு சார்? அது ரொம்ப மேஜர் விஷயம் சார். ரொம்ப நீங்க சொல்றது ஒரு சாதாரண வார்த்தையில சொன்னா கூட ஒரு மேஜர் பொலிட்டிக்கல் டிசிஷன். எனக்கு அது சுப்ரீம் கோர்ட் பண்ணும்னு எனக்கு தோணல சார். நான் என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்றேன், பண்ணும்னு தோணல. பண்ணுனால் நான் இங்க இருந்து கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுவேன் சுப்ரீம் கோர்ட். அப்படி வாய்ப்பு இருக்கிறதாக நான் நம்பல. இந்திய பாராளுமன்றத்துக்கு இந்த 370 ரத்து செய்யறதுக்கு உரிமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் a constituent assembly of Kashmir. இந்த பிரசிடென்ட் அது நீங்க ஒண்ணு விஷயத்தை சின்ன விஷயம், அவங்களுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. அதான் செக்ஷன் 30, ஆர்டிகல் 30 ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு. அது 2ஐயும் நீங்க சேர்த்து படிச்சீங்கன்னா இல்லை, சுப்ரீம் கோர்ட்டே அநேகமா இந்த ஜட்மெண்ட்ல அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. இது டெம்பரவரின்னு சொல்லியிருக்க சுப்ரீம் கோர்ட்ல கான்ஸ்டிடியூஷன்ல. ஆமா, இவ்வளவு நாளைக்கு பிறகு நீங்க எப்படி டெம்பரவரின்னு சொல்லுவீங்கன்னு ஒரு ஜட்மெண்ட்ல ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே சுப்ரீம் கோர்ட் கேட்டுச்சு. சொல்ல முடியாது. 50-60 வருஷம் கழிச்சு எப்படி டெம்பரரின்னு சொல்லுவீங்க? அது ஒரு அப்சர்வேஷன் தானே. நீங்க ரோஹின்டர் நரிமனுடைய அப்சர்வேஷன் சொல்றீங்க. ஏன்னா அன்னைக்கு நீங்க 100% you are right. I'm very happy you are following closely. Thank you sir. அப்சர்வேஷன். ஏன்னா அந்த இஷ்யூ அந்த கேஸ்ல அரைஸ் ஆகல, அதனால அப்சர்வேஷனா தான் இருக்க முடியும். இன்னைக்கு வெரி கிரேட்ஃபுல் டு யூ. ஏன்னா யாரோ ஒண்ணுமே தெரியாத ஒருத்தருக்கு பதில் சொல்றதை விட
உங்களுக்கு அது தெரியுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்கள்கிட்ட பேசும்போது எப்படி தெரியாம நான் கேட்க முடியும்? ப்ளீஸ் பிரதர் வேணாம். Well, I'm a citizen of this country. Please understand. அதனால I'm very happy that you asked a very yes, it is an observation. Observation தான். அன்னைக்கு அந்த கேஸ்ல அது அப்சர்வேஷனா தான் வர முடியும். வழக்கு அது அல்ல. இன்றைக்கு வழக்காக வந்திருக்கிறது. ஆனால் இதை தவறு என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிபதிக்கு மிக 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 அதிகமான சுதந்திரமும் துணிச்சலும் வேண்டும். அது இந்தியாவில் இருப்பதாக நான் கருதவில்லை. என்னுடைய தாழ்மையான பணிவான கருத்துக்கள். ஜஸ்டிஸ் சந்திரசூடோட சில கருத்துக்கள் ரொம்ப அதிரடியான ரகமா நம்ம பார்த்திருக்கோம் கடந்த காலங்கள்ல. உண்மை சார், உண்மை. அவர் இன்னைக்கு இருக்கிற தலைமை நீதிபதியினுடைய தலைமை கூட அந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு இல்லைன்னு நான் சொன்னேன் உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி. நான் அது மறுக்கல. ஆனாலும் இது ஒரு மிகப்பெரிய மேஜர் டிசிஷன். 5 பேர் ஒருத்தர் அல்ல, அவருடைய டிசிஷன் மட்டுமல்ல, 3 பேர் மெஜாரிட்டி வேணும். அந்த இவரை தவிர இன்னும் 2 பேர் அந்த அளவுக்கு துணிச்சலா யோசிப்பாங்களா, சுதந்திரமா செயல்படுவாங்களா எனக்கு தெரியல சார். அநேகமா மாட்டாங்க. உங்களுடைய கணிப்பு என்பது இந்த 370 நீக்கம் என்பது ரத்து என்பது, இந்த சிறப்பு அந்தஸ்து ரத்து என்பது அப்ஹோல்ட் செய்யப்படும் அப்படிங்கிறது. இன்னும் சில நொடிகள் அதற்கான விடை தெரியும். மீண்டும் உங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுறோம் திரு தமிழ்மணி. தேங்க்யூ வெரி மச். மீண்டும் இணையலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நேர்களே, நீதியரசர்கள் வர இருக்கிறார்கள், தீர்ப்பும் வர இருக்கிறது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைவோம். தகுதி நீக்கம் செய்யப்படாத ஒரு அமைச்சர் பதவி நீக்கம் செய்ய எப்படி கோர முடியும்? இந்த முதலமைச்சர் ஏன் கதறாருன்றத எங்களுடைய குற்றச்சாட்டு. ஏன் இலாக்கா இல்லாத மந்திரியா தொடரணும் நீங்க நினைக்கிறீங்க? திமுகவை கடுமையாக எதிர்த்தால்தான் அதிமுகவின் இடத்தை பெற முடியும்னு பாஜக நினைக்கிறதா? திமுக மீதான தாக்குதல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் மீதான தாக்குதல், தமிழ்நாட்டினுடைய இறையாண்மை மீதான தாக்குதல், கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான தாக்குதல். 2 சட்டங்கள் மூலமா நாடு எப்படி இயங்க முடியும்னு கேட்டோம். ஒரே ஒரு மொழிதான் இருக்கு, ஒரு கலாச்சாரம் தான் இருக்கு, ஒரு மதம் தான் இருக்குன்னு நீங்க சொல்றது ஒரு சட்டம் இருக்கலாம். ஆனால் இந்தியா அப்படி இல்லை. நாடு முன்னேறுவதற்கு, உலக சவாலை எதிர்கொள்வதற்கு, உலகத்துல நம்ம சூப்பர் பவர் நாடா மாறுவதற்கு இது இன்னைக்கு தேவை. திமுகவின் பி டீமாக ஓபிஎஸ் செயல்படுகிறார். அம்மா பங்களாவுல மரணம் நிகழ்ந்திருக்கு, கொலை நடந்திருக்கு, அதற்கு நீதி கேட்டா நாங்க பி டீமா? ஆயுத எழுத்து திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 8 மணிக்கு. அரசியல் சதுரங்கம். என்னுடைய அரசியல், என்னுடைய பாணி, என்னுடைய ஸ்டைல். காய் நகர்த்தும் தலைவர்கள். வெடித்து கிளம்பும் விளைவுகள். ஆதி முதல் அந்தம் வரை அத்தனையும் அலசும் 1 மணி செய்திகள். 40க்கு 40 வெல்வோம், இந்தியாவை காப்போம். தினமும் நண்பகல் 1 மணிக்கு. முக்கிய செய்திகளின் முழுமையான தொகுப்பு. உங்களின் ஒரு நாள் வழிகாட்டி. அன்றைய நாளின் ராசி பலன். எந்த கிரகமும் நல்ல கிரகம்தான் வானில் பிறக்கையிலே. அது நல்லது என்பதும் தீயது என்பதும் வணங்கி மகிழை. காலை 6 மணி செய்திகள். Dated 20 June 2018, an exercise of power conferred by Section 92 of the Constitution of Jammu and Kashmir, and the subsequent exercise of power on 21 November 2018 under Section 53(2) of the Constitution of Jammu and Kashmir to dissolve the Legislative Assembly are constitutionally valid. F.
whether the proclamation which was issued by the President of India under Article 356 of the Constitution on 19 December 2018 and the subsequent extensions are constitutionally valid. G. Whether the Jammu and Kashmir Reorganization Act 2019, by which the state of Jammu and Kashmir was bifurcated into two union territories, the Union Territory of Jammu and Kashmir and the Union Territory of Ladakh, is constitutionally valid, bearing in mind, 1. The first proviso to Article 3, which requires that a bill affecting the area, boundaries, or name of a state has to be referred to the legislature of the state for its views. And 2. The second proviso to Article 3, which requires the consent of the state legislature for increasing or diminishing the area of the state of Jammu and Kashmir, or altering the name of the boundary of the state before the introduction of the bill in Parliament. H. Whether during the tenure of a proclamation under Article 356, and when the Legislative Assembly of the state is either dissolved or is in suspended animation, the status of the state of Jammu and Kashmir as a state under Article 1(3)(a) of the Constitution and its conversion into a union territory under Article 1(3)(b) constitutes a valid exercise of power. I'll now read out our conclusions under different heads. Whether the proclamation issued under Article 356 of the Constitution of India and Section 92 of the Constitution of Jammu and Kashmir is constitutionally valid. We have held that this court need not adjudicate on the validity of the proclamations because, 1. The pleadings of the petitioners and the writ petitions indicate that their principal challenge is to the abrogation of Article 370 and whether such an action could have been taken during Precedent's rule. And 2. Even if this court holds that the proclamation could not have been issued under Article 356, there would be no material relief which can be given in view of the fact that President's rule was revoked in the state of Jammu and Kashmir on 31st October 2019. Further, the petitioners have assailed the specific actions which were taken when the proclamation was in force on the ground that those actions breached the constitutional limitations on the exercise of power after a proclamation under Article 356 is issued. These substantive challenges, which form the fulcrum of the case of the petitioners, have been considered. Next issue. Whether there are limitations on the exercise of power by the President or Parliament under Article 356. We have held that there are limitations on the power which can be exercised by the Union Government in the state when a proclamation under Article 356 is in operation. We have reached the conclusion on the following grounds. A. The majority in S.R. Bommai, the 9-judge bench decision, held that the actions taken by the President after issuing a proclamation are subject to judicial review. However, the learned judges adopted slight variations on the standard needed to be applied by the court to test the validity of the exercise of power by the President after the issuance of the proclamation. Justice Sawant applied the standard of whether the exercise of power was mala fide or palpably irrational. Justice Reddy observed that the advisability and necessity of the action must be borne in mind by the President. 2. This bench, sitting in a combination of 5 judges, is bound by the decision of the majority in S.R. Bommai on the issue. We also undertook a textual and purposive reading of Article 356 in particular and Part 18 as a whole. We hold that there are limitations on the power exercisable after a proclamation under Article 356 is issued. The following are our reasons. First, the thread that runs through Part 18 of the Constitution, when read as a whole, is that differing levels of executive and legislative power are required to handle an emergency under Article 352 and under Article 356. This principle applies to the exercise of power when a proclamation under Article 356 is in force. Second, Article 356(1) states that the President may, by a proclamation, assume or declare the powers stipulated in clauses A, B, and C of Article 356(1). The powers stipulated in clauses A, B, and C of Article 356(1) are not automatically invoked when a proclamation is issued under Article 356. Third, Article 356(1)(a) does not opt for an all or none formula. The phrase all or any does not indicate that the union government can exercise a part of the functions of the state government and the state government can exercise the remaining, because the suspension of the state government is an automatic consequence of the proclamation under Article 356. It rather indicates that the scope of the power exercised by the union government must depend on the circumstances for issuing the proclamation. Fourth,
Clauses A, B, and C of Article 356(1) grant the President independent powers. However, the power provided under Clause C is broad enough to encapsulate the power of the President to assume functions under Clause A and declare under Clause B that the powers of the legislature of the state shall be exercisable by Parliament. Fifth, the principle underlying Article 356(1)(c) is that the exercise of power by the President must be desirable or necessary to give effect to the objects of the proclamation. The commonality in both the necessity and desirability standard is that the exercise of power must have a reasonable nexus with the object of the proclamation. Thus, the principle which runs through Article 356(1)(c) and which also guides the exercise of power under Article 356(1)(a) is that the exercise of power must have a reasonable nexus with the object of the proclamation. And sixth, when a proclamation under Article 356 is in force, there are innumerable decisions which are taken by the Union government on behalf of the state government for the purpose of day-to-day administration. Every decision and action taken by the Union executive on behalf of the state is not subject to challenge. Opening up challenge to every decision would lead to chaos and uncertainty. It would in effect put the administration in the state at a standstill. Therefore, the following standard is laid down to assess actions under Article 356 after the proclamation has been issued. A. The exercise of power by the President under Article 356 must have a reasonable nexus to the object of the proclamation. B. The person challenging the exercise of power must prima facie establish that it is a mala fide or extraneous exercise of power. After a prima facie case is made, the onus shifts to the Union to justify that the exercise of power had a reasonable nexus with the object of the proclamation. And C. The exercise of power by the President for everyday administration of the state is not ordinarily subject to judicial review. The argument of the petitioners that the Union government cannot take actions which have irreversible consequences when a proclamation under Article 356 is in force is not accepted. The power of the legislature of the state under Article 357 to repeal or alter or amend a law enacted by Parliament in exercise of the power of the legislature of the state must be read in the context of the amendment introduced by the Constitution 42nd Amendment Act 1976. Before the amendment, the law to the extent of incompetency would automatically cease to exist after a buffer period and actions done were expressly saved. However, an express repeal by the competent legislature is required for the law to cease to exist after the amendment. The repealing statute would in such case make provisions for actions taken during the subsistence of the legislation. The observations in Krishna Kumar Singh on whether the consequence of an ordinance can subsist even after the ordinance ceases to exist cannot be transposed to interpret the limits of Article 356 because an ordinance which has the effect of a law by its very nature has a limited life. The argument of the petitioners that Parliament can only assume the lawmaking powers of the legislature of the state when the proclamation under Article 356 is issued is not accepted. The purpose of Article 357 is to ensure that while exercising the powers of the legislature of the state pursuant to a declaration under Article 356(1), Parliament, or as the case may be, the President, are not impeded by an absence of competence which would have impeded the exercise of a similar power in the absence of a proclamation under Article 356. Further, Article 357 does not contain a non-obstante provision which overrides Article 356. To interpret Article 357(1) as a restriction on Article 356(1)(b would be to read in a restriction which the plain terms of the Constitution do not provide. As held above, the exercise of power after a proclamation under Article 356 is issued is subject to judicial review, and immunity from judicial scrutiny does not attach to the exercise of constitutional powers of the legislature of the state. The court, while judicially reviewing the exercise of power, can determine if the exercise of the constitutional power of the legislature of the state by Parliament has a reasonable nexus with the object sought to be achieved by the proclamation. The next issue is whether Jammu and Kashmir retained an element of sovereignty or internal sovereignty when it joined the Union of India. We have held that the state of Jammu and Kashmir
did not retain an element of sovereignty when it joined the Union of India, we have arrived at this conclusion for the following reasons. First, paragraph 8 of the instrument of accession executed by Maharaja Hari Singh provided that nothing in the instrument would affect the continuance of the sovereignty of the Maharaja in and over the state. Second, on 25 November 1949, a proclamation was issued for the state of Jammu and Kashmir by Yuvraj Karan Singh. The declaration in this proclamation that the Constitution of India would not only supersede all other constitutional provisions in the state, which were inconsistent with it, but also abrogate them, achieves what would have been attained by an agreement of merger. With the issuance of the proclamation, paragraph 8 of the instrument of accession ceased to be of legal consequence. The proclamation reflects the full and final surrender of sovereignty by Jammu and Kashmir through its sovereign ruler to India, to her people who are sovereign. Third, neither the constitutional setup nor any other factors indicate that the state of Jammu and Kashmir retained an element of sovereignty. The Constitution of Jammu and Kashmir was only to further define the relationship between the Union of India and the state of Jammu and Kashmir. The relationship was already defined by the instrument of accession, the proclamation by Yuvraj Karan Singh in November 1949, and more importantly, by the Constitution of India. Fourth, there is a clear absence in the Constitution of Jammu and Kashmir of a reference to sovereignty. In contrast, the Constitution of India emphasizes in its preamble that the people of India resolve to constitute themselves or to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic. Fifth, that the state of Jammu and Kashmir became an integral part of the Union of India is evident from Articles 1 and 370 of the Indian Constitution. It is reiterated in Section 3 of the Constitution of Jammu and Kashmir, which is unamendable. Sixth, the preamble of the Constitution of Jammu and Kashmir, Sections 3, 5 and 147 of the State Constitution, coupled with Article 1 of the Constitution of India, read with the first schedule, as well as Article 370, indicate in no uncertain terms that a system of subordination as understood by the definition of sovereignty exists by which the state is subordinate to the Indian Constitution first and only then to its own constitution. Seventh, all states in the country have legislative and executive power, albeit to differing degrees. The Constitution accommodates concerns specific to a particular state by providing for arrangements which are specific to that state. Articles 371A to 371J are examples of special arrangements for different states. This is a feature of asymmetric federalism, like Article 370, which became applicable to Jammu and Kashmir on the adoption of the Constitution. The state of Jammu and Kashmir does not have internal sovereignty which is distinguishable from the powers and privileges enjoyed by other states in the country. And eighth, the limited question before the Constitution bench in its decision in Premnath Kaul was whether the monarch held plenary legislative powers after the Constitution of India as it applied to Jammu and Kashmir was adopted in the state, but before the Constitution of Jammu and Kashmir was adopted. A decision is an authority for the proposition which it decides. The question whether the state of Jammu and Kashmir retained sovereignty upon integration with the Dominion of India did not arise in that case. The next issue which we have addressed is the challenge to Constitutional Order 273, CO 273. To answer this issue, we had to decide on two issues. One, whether Article 370 is a temporary provision, and two, the effect of the dissolution of the Constituent Assembly of Jammu and Kashmir on the scope of powers under Clause 3 of Article 370. We have held that Article 370 is a temporary provision on a reading of the historical context in which it was included. Article 370 was introduced to serve two purposes. First, the transitional purpose to provide for an interim arrangement until the Constituent Assembly of the state was formed and could take a decision on the legislative competence of the Union
on matters other than the ones stipulated in the instrument of accession and ratify the Constitution. And second, a temporary purpose, an interim arrangement in view of the special circumstances because of the war conditions in the state. C. We have held that a textual reading of Article 370 also indicates that it is a temporary provision. For this purpose, we have referred to the placement of the provision in Part 21 of the Constitution, which deals with temporary and transitional provisions, the marginal note to the provision, which states temporary provisions in respect to the state of Jammu and Kashmir, and a reading of Articles 370 and 1, by which the state became an integral part of India upon the adoption of the Constitution. D. On the second question of the effect of the dissolution of the Constituent Assembly of Jammu and Kashmir on the scope of powers under Clause 3 of Article 370, we have held that the power of the President of India under Article 370, Clause 3, to issue a notification declaring that Article 370 ceases to exist, subsists even after the dissolution of the Constituent Assembly of Jammu and Kashmir for the following reasons. First, the proviso to Article 373, that is Clause 3, encapsulates the process by which the Indian states could ratify the Constitution of India. The ruler of each Indian state had to issue a proclamation ratifying the Constitution on the recommendation of the Constituent Assembly, where such body existed. In states where the Constituent Assembly was not convened by then, the ruler of the state had to issue a proclamation accepting the Constitution. When a Constituent Assembly was convened in those states, the Constituent Assembly could make a recommendation for the modification of the Constitution as it applied to the state, and such a recommendation would be earnestly considered, into inverted commas, earnestly considered by the Union. The words recommendation of the Constituent Assembly referred to in Clause 2 shall be necessary before the President issues a notification, as it appears in the proviso to Article 370, Clause 3, and must be read in this context. Thus, the recommendation of the Constituent Assembly to begin with was not binding on the President. Second, at the time of the framing of the Constitution of India, it was obviously within the contemplation that the Constituent Assembly of Jammu and Kashmir was formed for framing the Constitution for the state. It was not intended to be a permanent body, but a body with a specific remit and purpose. The power conferred by the proviso to Article 370, Clause 3, was hence something which would operate in a period of transition when the Constituent Assembly of Jammu and Kashmir was formed and was in existence pending the drafting of the state constitution. Third, when the Constituent Assembly of Jammu and Kashmir ceased to exist, only one of the special circumstances for which the provision was introduced ceased. However, the other circumstances. Is the system of integration contemplated by Article 370, but is rather intended to enhance constitutional integration between the Union and the state of Jammu and Kashmir. Holding that the power under Article 370, Clause 3 cannot be exercised after the dissolution of the Constituent Assembly would lead to the freezing of the process of integration, contrary to the purpose of introducing the provision. And 5, if the contention of the petitioners on the interpretation of Article 370 vis-a-vis the dissolution of the Constituent Assembly is accepted, then Article 370, Clause 3 would become redundant and would lose its temporary character. The President, while deciding if the power under Article 370, Clause 3 must be exercised,
determines if the special circumstances which warranted a special solution in the form of Article 370 have ceased to exist. This is a policy decision which completely falls within the realm of the executive. The court cannot sit and appeal over the decision of the President of India on whether the special circumstances which led to the arrangement under Article 370 have ceased to exist. However, the decision is not beyond the scope of judicial review. It is settled law that the exercise of executive power can be challenged on the ground of malefides. The slew of constitutional orders issued by the President under Article 371D, applying various provisions of the Constitution and applying provisions with modification, indicate that over the course of the last 70 years, the Union and the state have, through a collaborative exercise, constitutionally integrated the state of Jammu and Kashmir with the Union. This is not a case where only Articles 1 and Article 370 of the Constitution were applied to the state of Jammu and Kashmir, and suddenly, after 70 years, the entire Constitution was being made applicable. The continuous exercise of power under Article 370, Clause 1 by the President indicates that the gradual process of constitutional integration was ongoing. The declaration issued by the President in exercise of the power under Clause 3 of Article 370 is a culmination of the process of integration. Thus, we do not find that the President's exercise of power under Clause 3 of Article 370 was mala fide. Having concluded that the power under Article 370, Clause 3 subsisted even after the dissolution of the Constituent Assembly, we have held that the exercise of power by the President to issue CO 273 is a valid exercise of constitutional power. The next issue is the challenge to CO 272 on the ground that the power under Article 371D cannot be issued to apply all the provisions of the Constitution to the state of Jammu and Kashmir. We have held that all provisions of the Constitution can be applied to Jammu and Kashmir through the exercise of power under Article 371D. The power under Article 371D can be used to apply one provision, more than one provision, an entire part of the Constitution, or all the provisions of the Constitution, that is the entire Constitution. The provision does not make a distinction between one or all provisions of the Constitution. Non-application of mine cannot be claimed merely because CO 272 applies all provisions of the Constitution to Jammu and Kashmir in one go. The next issue is the challenge to CO 272 on the ground that the President could not have secured the concurrence of the Union government under the second proviso to Article 371D. We hold that the President seeking the concurrence of the Union government instead of the government of the state to issue CO 272 is not invalid because, first, the effect of applying all the provisions of the Constitution to the state of Jammu and Kashmir through the exercise of power under Article 371D is the same as an exercise of power under Article 370, Clause 3, notifying that Article 370 shall cease to exist. That is, all provisions of the Constitution of India will apply to the state of Jammu and Kashmir, except for the fact that the former can be reversed while the latter, namely under Clause 3, cannot. Second, consultation and collaboration between both the units will only be necessary where the application of the provisions of the Indian Constitution to the state would require amendments to the state constitution, because the purpose of the requirements of consultation and collaboration is for the smooth functioning of governance in the state and to ensure that the provisions of the Constitution of Jammu and Kashmir are not inconsistent with the provisions of the Constitution of India. Third, since the effect of applying all the provisions of the Constitution of Jammu and Kashmir, to Jammu and Kashmir through the exercise of the power under Article 371D is the same as issuing a notification under Article 370, Clause 3, which the President has the power to unilaterally issue, the principle of consultation and collaboration are not required to be followed. 370வது சட்ட பிரிவு என்பது தற்காலிகமானது. அது நிரந்தர தன்மை
கொண்டது அல்ல என்ற முடிவை உச்ச நீதிமன்றம் எடுத்திருக்கிறது. இந்திய குடியரசுத் தலைவருக்கு அதை ரத்து செய்யறதுக்கான அதிகாரம் இருக்கிறது, அது சட்டவிரோதம் அல்ல என்ற நிலைப்பாட்டில் தீர்ப்பு வழங்கி கொண்டிருக்கிறது. இப்போ இன்னும் தீர்ப்புடைய இன்னும் மேலும் சில அம்சங்கள் இருக்கின்றன. ஒரு மத்திய அரசுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சியில செய்யறதுக்கான நடவடிக்கைகள்ல கட்டுப்பாடுகள் லிமிடேஷன்ஸ் இருக்கு என்றாலும் கூட இந்த 370வது சட்ட பிரிவை இந்திய பாராளுமன்றம் ரத்து செய்தது. குடியரசுத் தலைவர் செய்திருக்கக்கூடிய ப்ரொக்ளமேஷன்ஸ் எல்லாம் சட்டவிரோதம் அல்ல என்பது உச்ச நீதிமன்றத்துடைய முடிவாக இருக்கிறது. இன்னும் சில முடிவுகள் எதிர்நோக்கப்படுகின்றன. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். தகுதி நீக்கம் செய்யப்படாத ஒரு அமைச்சர் பதவி நீக்கம் செய்ய எப்படி கோர முடியும்? இந்த முதலமைச்சர் ஏன் கதறாருன்றதா எங்களுடைய குற்றச்சாட்டு. ஏன் இலாக்கா இல்லாத மந்திரியா தொடரணும் நீங்க நினைக்கிறீங்க? திமுகவை கடுமையாக எதிர்த்தால்தான் அதிமுகவின் இடத்தை பெற முடியும்னு பாஜக நினைக்கிறதா? திமுக மீதான தாக்குதல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் மீதான தாக்குதல், தமிழ்நாட்டினுடைய இறையாண்மை மீதான தாக்குதல், கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான தாக்குதல். 2 சட்டங்கள் மூலமா நாடு எப்படி இயங்க முடியும்னு கேட்டேன். ஒரே ஒரு மொழிதான் இருக்கு, ஒரு கலாச்சாரம் தான் இருக்கு, ஒரு மதம் தான் இருக்குன்னு நீங்க சொல்றது ஒரு சட்டம் இருக்கலாம். ஆனால் இந்தியா அப்படி இந்த நாடு முன்னேறுவதற்கு, உலக சவாலை எதிர்கொள்வதற்கு, உலகத்துல நம்ம சூப்பர் பவர் நாடா மாறுவதற்கு இது இன்னைக்கு தேவை. திமுகவின் பி டீமாக ஓபிஎஸ் செயல்படுகிறார். அம்மா பங்களாவுல மரணம் நிகழ்ந்திருக்கு, கொலை நடந்திருக்கு, அதற்கு நீதி கேட்டா நாங்க பி டீமா? ஆயுத எழுத்து திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 8 மணிக்கு. அரசியல் சதுரங்கம். என்னுடைய அரசியல், என்னுடைய பாணி, என்னுடைய ஸ்டைல். காய் நகர்த்தும் தலைவர்கள், வெடித்து கிளம்பும் விளைவுகள், ஆதி முதல் அந்தம் வரை அத்தனையும் அலசும் 1 மணி செய்திகள். 40க்கு 40 வெல்வோம், இந்தியாவை காப்போம். தினமும் நண்பகல் 1 மணிக்கு. முக்கிய செய்திகளின் முழுமையான தொகுப்பு. உங்களின் ஒரு நாள் வழிகாட்டி. அன்றைய நாளின் ராசி பலன். எந்த கிரகமும் நல்ல கிரகம்தான் வானில் பிறக்கையிலே. அது நல்லது என்பதும் தீயது என்பதும் வணங்கி மகிழ. காலை 6 மணி செய்திகள் எளிமையாக, முழுமையாக. நேற்று நடந்தது, இன்று நடக்கப் போவது. வீட்டிலிருந்தே நேரலையில் உலகத்தை பார்க்க காலை தந்தி 7 மணி முதல். அரசியல், சினிமா, பொது அறிவு தெரியுமா? பொது அறிவு கேள்வி. மனிதர்களுடைய வேலையை பறிக்கிறதா ஏய்? தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் தெளிவான அலசலுடன் விரிவாகவும் விரைவாகவும் வெகுஜன மக்களின் பார்வையில் 7 மணி செய்தி. தினமும் இரவு 7 மணிக்கு. இருள் நீக்கும் கதிரவனுக்கு இணையா புதிய செய்திகள், புதிய கோணத்தில். தினசரி ராசி பலன்கள். ராசியில உச்சமா இருந்து அம்சத்துல நீச்சமா இருந்தா பலன் கொடுக்காது. செய்தி விரும்பிகள், சினிமா ரசிகர்கள், விளையாட்டு பிரியர்களின் தேடல்களுக்கு பதில் அளிக்கும் தந்தி டிவி. காலை பொழுதை கச்சிதமாய் தொடங்க
6 மணி முதல் 9 மணி வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் தந்தியுடன். இருள் நீக்கும் கதிரவனுக்கு இணையா புதிய செய்திகள் புதிய கோணத்தில் ஆன்மீக ஆர்வலர்கள் ராசியில உச்சமா இருந்து அம்சத்துல நீச்சமா இருந்தா பலன் கொடுக்காது. செய்தி விரும்பிகள், சினிமா ரசிகர்கள், விளையாட்டு பிரியர்களின் தேடல்களுக்கு பதில் அளிக்கும் தந்தி டிவி. காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கம் செல்லும் என்று வந்திருக்கிறது தீர்ப்பு. தீர்ப்புடைய இன்னும் விவரங்கள் வர வேண்டியிருக்கிறது என்றாலும் தீர்ப்புடைய பிரதான முக்கியமான அம்சங்கள் என்பது காஷ்மீருக்கு தனி ஆட்சி உரிமை எல்லாம் கிடையாது, ஒரு இன்டர்னல் சாவரிட்டி எல்லாம் கிடையாது. அதாவது என்ன வாதம் இந்த வழக்க தொடுத்தவர்களால் பிரதானமாக வைக்கப்பட்டது என்றால், இந்த 370 ரத்து என்பது காஷ்மீருடைய அரசியல் நிர்ணய சபையுடைய ஒப்புதலோடு தான் இந்திய குடியரசுத் தலைவரால் செய்ய முடியும். அந்த காஷ்மீர் அரசியல் நிர்ணய சபை என்பது இல்லை. இதனால் இதற்கு ஒரு நிரந்தர அம்சம் இருக்கிறது, ஒரு பெர்மனன்ட் கேரக்டர் இருக்கிறது என்று. ஆனால் அது இல்லை. அந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி என்பது நிரந்தரமான அமைப்பு அல்ல. இந்திய குடியரசுத் தலைவருக்கு உரிமை இருக்கிறது தற்காலிகமான இந்த 370 பிரிவை ரத்து செய்வதற்கென்று. இதனது மேலும் விவரங்கள் ரமேஷ் டெல்லியிலிருந்து இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், ஓவர் டு யூ. அதாவது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்குகிறது. மொத்தம் இது 3 தனித்தனி தீர்ப்புகளாக வழங்கப்பட்டது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு தீர்ப்பு, BR கவாய் மற்றும் மற்றொரு நீதிபதி ஒரு தீர்ப்பு, சஞ்சய் கிஷன் கவுல் ஆகிய 3 நீதிபதிகளுடைய தீர்ப்பை தலைமை நீதிபதி ஒருவரே வாசித்தார். இது தனித்தனி 3 தீர்ப்புகளாக இருந்தாலும் இது யுனானிமஸ் முடிவு என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். மிக முக்கியமாக இதில் நாம் பார்க்கப்பட வேண்டியது, அரசியலமைப்பு 370வது சட்டப்பிரிவு தற்காலிகமானதுதான் என்பதை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். இதில் மனுதாரர்கள் தரப்பில் மிக பிரதான வாதமாக முன்வைக்கப்பட்டது 370 என்பது நிரந்தரமானதுதான் என்கிற அந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் மத்திய அரசு என்ன தெரிவித்திருந்தால் இது தற்காலிகமானது என்று தெரிவித்திருந்தது. ஆனால் மத்திய அரசின் அந்த வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் இது 370வது சட்டப்பிரிவு தற்காலிகமானதுதான் என தெரிவித்திருப்பதோடு 370வது சட்டப்பிரிவு நீக்கியது செல்லும், அப்ரகேஷன் ஆஃப் 370 இஸ் வேலிட் என்று உச்சநீதிமன்றம் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல ஒரு மாநில அரசின் சார்பாக அங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கும் போது மத்திய அரசு எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளையும் நாம் கேள்வி கேட்க முடியாது. அவ்வாறு நம்ம அதனை சவால் விடுத்தோமேனால் அது பல்வேறு குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் என்று உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. ஏனென்றால் இந்த 370வது சட்டப்பிரிவை நீக்குகின்ற அந்த முடிவை எடுக்கின்ற போது அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சிதான் இருந்தது. குடியரசுத் தலைவரின் பிரதிநிதியாக ஆளுநர் இருந்தால் இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மனுதாரர்கள் தரப்பிலே வாதம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் தற்போது தீர்ப்பளித்திருக்கின்ற உச்சநீதிமன்றம் மாநிலத்தின் சார்பாக மத்திய அரசு எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளையும் கேள்விக்கு நாம் உட்படுத்த முடியாது என்கிற மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். எப்போது ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோடு இணைந்ததோ அப்போதே அதற்கென்று சுதந்திரமான ஒரு இறையாமை என்பது இல்லை என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய அரசமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டங்களும் விதிகளும் காஷ்மீருக்கும் பொருந்தும் என்கிற ஒரு முக்கியமான அப்சர்வேஷனையும் தனது தீர்ப்பிலே நீதிபதிகள் தற்போது வழங்கி இருக்கின்றனர். நம்மோடு மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி நேரர். அதற்கு முன்பாக இன்னொரு கிளாரிபிகேஷன், 370 சிறப்பு அந்தஸ்து நீக்கம் அப்படிங்கிறது இந்த அப்ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அந்த மாநிலத்தை பிரிச்சது, யூனியன் டெரிட்டரியா அதை மாத்தியது, அது பற்றிய முடிவுகளை அறிவித்திருக்கார் நீதிமன்றம். ஆர் வி ஸ்டில் அவேட்டிங் டீடைல்ஸ்? ஃபுல் ஜட்மெண்ட் வந்தாதான் தெரியும். இந்த ஸ்டெப் 1 சரின்னு ஸ்டெப் 2ல ஆட்டோமேட்டிக் சார் அவங்களுக்கு பவர் இருக்கு. எந்த மாநிலத்தை வேண்டுமானாலும் பிரிக்கலாம், எந்த சென்ட்ரல் டெரிட்டரியை வேண்டுமானாலும் 2ஆக பிரித்து
இங்கொன்றும் அங்கொன்றும் சேர்க்கலாம். குறுக்கெடுக்கு மன்னிக்கணும். Is it based on the principle that India is an indestructible union of destructible states? That is true, sir. I agree. But it is not the principles that cause problem. It is the practice that create problem. நாம என்ன எல்லாம் சட்டமெல்லாம் கரெக்ட் தான். நான் முதலே சொன்னேன், இதை சுத்தி உடைச்சு இப்படித்தான் சொல்லுவாங்க, அவங்க அவ்வளவு இண்டிபெண்டா கொடுத்துட மாட்டாங்கன்னு அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் செஷன்ல சொன்னது காரணமே அதுதான். இந்த ஜட்மெண்ட் தப்பான்னு கேட்டா சரின்னு என்னால சொல்ல முடியாது. ஆனால் ஒண்ணுல நான் அவங்ககிட்ட வித்தியாசப்படுறேன், இந்தியாவோடு இணைந்த பிறகு அதற்கு தனித்தன்மை கிடையாது. ஆனால் எந்தெந்த டேர்ம்ஸ்ல நான் அக்ரி பண்ணி இந்தியா கூட வந்தனோ அது என்ன கவர்ன் பண்ணும் சார். இந்தந்த டேர்ம்ஸ் பிரகாரம் நான் இந்தியாவோட சேருகிறேன். இட் இஸ் நாட் அப்சல்யூட்லி இந்தியா கூட சேரல. இல்ல சார், அந்த டேர்ம்ஸ்க்கு உட்பட்டு தானே இதை இன்டர்பிரட் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன அந்த ஆர்டிகல் 370லேயே இதை ரத்து செய்யறதுக்கான வாய்ப்பையும் கொடுத்து தான் இந்த 370வது ஆர்டிகலே உருவாகுது. அதுக்கு உட்பட்டு தான் இந்திய குடியரசுத் தலைவர் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறது நீதிமன்றத்துடைய முடிவு. சார் உண்மை ஒண்ணு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட காஷ்மீருடைய சட்டசபை இதற்கு ஓகே கொடுத்திருக்குமானால் அது மக்களாட்சி மரபு, ஜனநாயகம். நீங்கள் எல்லாவற்றையும் முடக்கிவிட்டு எல்லோரையும் ஜெயிலில் வைத்துவிட்டு யாருக்கும் எந்த சுதந்திரமும் கொடுக்காமல் வாட்ஸ்அப் இல்லை, அதனால் போன் வேலை செய்யல, இது ஒரு ஜனநாயகமாக இருக்க முடியுமா என்பதை இது தீர்ப்பை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் தங்கள் மனசாட்சியை கேட்டுக்கொள்ள வேண்டும். இல்ல ஒரு I'm sorry to intervene. அவங்க வந்து அது வந்து அரசியல் ரீதியாக வைக்கக்கூடிய விமர்சனம், அதை வேலிடா பல பேர் பார்த்து கருத்து சொல்லக்கூடும். பட் ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியுடைய ஒப்புதலோடு தான் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க முடியுங்கிறாங்க. இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி என்பது ஒரு நிரந்தரமான அமைப்பு அல்ல, அது முடிஞ்சு போச்சு. இல்ல சார், இல்ல கரெக்ட் சார். நான் அதனாலதான் அது போயிடுச்சு, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். குறைஞ்சபட்சம் யாரு அஃபெக்ட் ஆகிறாங்களோ சார், உலகத்துல எல்லா சட்டங்களிலும் ஒரே ஒன்று பேசிக் சார், யாரு அஃபெக்ட் ஆகிறானோ அவரை ஒரு வார்த்தை கேட்குது. ஆடி ஆல்ட்ரம் பார்த்தோம் நாங்க சொல்லுவோம், எனக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு என் கருத்து என்னன்னு கேட்டுட்டு செய்யி. ஒரு ஸ்டேட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேட்டினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அசம்பிளி இருந்திருக்குமானால் அவங்க ஒரு ரெசல்யூஷன் போட சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த கேள்விகள் எல்லாமே இப்படித்தான் சட்டம் இருக்கும்னு நான் ஏத்துக்க தயாரா இருக்கிறேன். எல்லாம் பேக்டோர் சார். அரசியல் காரணங்கள் அல்ல, பல பேரை சிறை வைச்சது என்பது அவர்களுடைய சுதந்திரம் முடக்கப்பட்டது. எந்த சூழ்நிலையில் அன்றைக்கு அவர்கள் இந்தியாவோடு ஒன்றிணைகிறார்கள் என்று நான் முன்பே சொல்லிவிட்டேன். ஒரு ராஜா, இந்து ராஜா தன் உயிருக்கு பயந்து, இது எல்லா புத்தகங்களிலும் ஹிஸ்டரியில் இருக்கிறது. இப்போது நாம் எடுத்துக்கொண்ட போதும் கூட கிட்டத்தட்ட முடக்கிவிட்டு தலைவர்களை சிறையிலே வைத்துவிட்டு எந்த விதமான சுதந்திரமும் அவர்கள் பேச்சு உரிமையும் இல்லாமல் நாம் பல மாதங்கள் வைத்துவிட்டு நாம் எடுத்துக்கொண்டு பிறகு அமர உட்கார்ந்து சட்டத்தை கணக்கு பார்த்து ஒரு கருத்து சொன்னால் அது நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? சட்ட பார்வையில கான்ஸ்டிடியூஷனலா அது சரி, ஆனா செய்யப்பட்ட முறை அப்படிங்கிறது அதனது அரசியல் நகர்வுகள் அப்படிங்கிறது ஏற்பதல்லது. மாரலி ராங் பட் லீகலி வந்து சவுண்ட் அப்படிங்கிறீங்க சார். நாளைக்கு காலையில எல்லோரும் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறையை கொண்டு போய் பாண்டிச்சேரியோட இணைச்சு அவங்க ஒரு ஸ்டேட், இவங்களை தனியா நம்ம மீதி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் ஒரு யூனியன் டெரிட்டரி ஆனால் சட்டத்தில் தவறில்லை, அதான் சட்டம். ஆனால் அது நியாயமா தர்மமாங்கிறத நம்ம அவங்கவுங்க தான் முடிவு பண்ணிக்கணும். இங்க அதுல என்ன மோசம்னா எகெயின்ஸ்ட் a certain section of the society, அதை மனசுல வச்சுக்கணும். 6 டிசம்பர் 1992 என்ன பண்ணணுமோ கிட்டத்தட்ட அதனுடைய ரிப்பீட் ஆக்ஷன் இது. ரைட். ஐ ரிக்வெஸ்ட் யூ டு ஹோல்ட் மிஸ்டர் தமிழ்மணி. நீங்க தொடர்ந்து அழைப்பில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மேலும் விவரங்கள் வர பெற்றிருக்கோம்.
ஜம்மு காஷ்மீர்ல செப்டம்பர் 2024 தேர்தல் நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மாநில அந்தஸ்து வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வலியுறுத்தி இருக்கிறது. நேயர்களுக்கு தெரியும், ஜம்மு காஷ்மீர் என்பது ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. லடாக் என்ற யூனியன் பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் என்ற யூனியன் பிரதேசம். ஆனால் மத்திய அரசு கூட நீதிமன்றத்தில் வைத்த வாதம், ஜம்மு காஷ்மீருக்கான யூனியன் பிரதேச அந்தஸ்து என்பது தற்காலிகமானது தான், அதனது பாதுகாப்பு சூழல் கருதிதான் அது இப்போது யூனியன் பிரதேசமாக இருக்கிறது. நிரந்தர அளவில் மீண்டும் அது மாநில அந்தஸ்து திரும்பும் என்று சொல்லியிருந்தது. அதை நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் வலியுறுத்தி இருக்கிறது. மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும். கடும் விதித்திருக்கிறது. 2024 செப்டம்பருக்குள்ள காஷ்மீர்ல தேர்தல் நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. இது ரொம்ப ஒரு சிக்னிபிகன்ட் போர்ஷன் இந்த தீர்ப்பில். அதாவது ரெண்டு முக்கியமான அம்சம். 370, அதாவது காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கத்தை மத்திய அரசுக்கு, அதாவது பார்லிமெண்ட்டுக்கு உரிமை இருக்கிறது என்று அப்ஹோல்ட் செய்திருக்கக்கூடிய நீதிமன்றம் மீண்டும் மாநில அந்தஸ்து திரும்ப வேண்டும், செப்டம்பர் 2024 தேர்தல் நடக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான அம்சம். இது பற்றிய மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். அது பற்றிய பார்வையை ரமேஷுக்கு பிறகு திரு தமிழ்மணி அவர்கள்ட்ட கேட்கணும் விரும்புகிறேன். திரு ரமேஷ், முதல்ல இந்த தீர்ப்புடைய இந்த அம்சத்துடைய முக்கியமான விஷயங்கள். நிச்சயமாக ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பை நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த மனுதாரர்கள் வைத்த மிக முக்கியமான வாதம், இந்த ஜம்மு காஷ்மீர் என்பது இரண்டாக பிரிக்கப்பட்டது செல்லாது என்கிற வாதத்தை முன்வைத்தனர். தற்போது தீர்ப்பு அளித்துள்ள நீதிபதிகள் அவர்கள் இந்த ஜம்மு காஷ்மீர் இரண்டாக பிரிக்கப்பட்ட, அதாவது பைஃபர்கேட் பண்ணப்பட்ட விவகாரத்திற்குள் நாங்கள் செல்ல தேவையில்லை. ஏனென்றால் ஏற்கனவே மத்திய அரசு தெரிவித்திருக்கிறார்கள், இந்த மாநில அந்தஸ்து விரைவில் வழங்கப்படும், இது தற்காலிகமானதுதான் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் நாங்கள் பாதுகாப்பு சூழலையும் நாங்கள் கருத்தில் கொண்டிருக்கிறோம் என்பதையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அங்கு விரைவாக தேர்தல் நடத்த, எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக தேர்தல் நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றனர். குறிப்பாக செப்டம்பர் 2024 அங்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்கிற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்களின் தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றனர். அதே போல அங்கு எவ்வளவு விரைவாக மாநில அந்தஸ்து வழங்க முடியுமோ அவ்வளவு விரைவாக வழங்க வேண்டும் என்பதையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மிக மிக ரெண்டு முக்கியமான ஒரு தீர்ப்பை அவர்கள் வழங்கி இருக்கின்றனர். அதே போல அந்த 35A பற்றிய விவாதமும் எழுந்திருந்தது கோர்ட்ல. அதாவது மற்ற மாநிலத்தவர்களுக்கு அங்க வீடு இடம் வாங்குறது, அவங்களுக்கான உரிமைகள் ஆன் பார் வித் காஷ்மீரிஸ், அது பற்றி நீதிமன்றம் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கா? அது பற்றிய விவரங்களுக்காக காத்திருக்கோமா? இல்ல, அது பற்றி விவரங்களுக்காக நாம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. அதாவது இந்த தீர்ப்பினுடைய ஆபரேட்டிவ் போர்ஷனை மட்டும்தான் நீதிபதிகள் தற்போது படித்து வருகின்றனர். முழுமையான தீர்ப்பில் தான் இந்த ஆர்டிகிள் 35A பற்றியெல்லாம் என்ன அவர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிய வரும். ஆனால் தற்போதைய நிலையில் அங்கு 370 சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது செல்லும். குடியரசுத் தலைவருக்கு அதற்கான அதிகாரம் இருக்கிறது. 370 சட்டப்பிரிவு தற்காலிகமானதுதான். அங்கு மாநில அரசு ஆட்சியில் இல்லாத போது மத்திய அரசின் சார்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு உரிமை உண்டு, நாம் அதனை சவாலுக்கு உட்படுத்த முடியாது என்ற பல்வேறு முக்கியமான விஷயங்களை அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்திய அரசமைப்பின் அனைத்து சட்டங்களும் விதிகளும் காஷ்மீருக்கு பொருந்தும் என்கிற அந்த பல்வேறு முக்கியமான தீர்ப்புகளை நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பிலே தெரிவித்துள்ளனர். In all likeliness 35A அப்ஹோல்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் 35A என்பது ஒரு பிரசிடென்ஷியல் ப்ராக்ளமேஷன்ல வந்த ஒரு ஆர்டிக்கல் என்பதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். நம்முடைய திரு செல்வ பிறந்தகை காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவர், தமிழ்நாடு சட்டமன்ற குழு தலைவர் இணைகிறார். காங்கிரஸ் கட்சி இந்த தீர்ப்பை வரவேற்கிறதா? 370 has passed the test of the Supreme Court, abrogation of 370. வணக்கம். இப்பதான் முழுமையான தீர்ப்பு வரல, ஆனா இப்போ மாறுபட்ட தீர்ப்பு 3 விதமாக 5 நீதிபதிகள் கொடுத்துக்கிறாங்கன்னு தான் நாங்க இது வரைக்கும் அறிய வந்தது. முழுமையா வந்த பிறகு இதை முழுமையா நம்ம விவாதிக்கலாம்னு நினைக்கிறேன். இருந்த போதிலும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மாண்புமிகு சந்திரசூட் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்த 370 என்பது தற்காலிகமான சட்டம் தான், நிரந்தரமான சட்டம் இல்லை என்பதையும் சொல்லி இருக்கிறார். இதை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அங்கே குடியரசு ஆட்சி தலைவர் ஆட்சி நடக்கும் பொழுது அங்கே இவர்கள் இப்பொழுது இந்த வழக்கை தொடர்ந்திருப்பது சரியா என்பதை பற்றி எல்லாம் வாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். முழுமையான தீர்ப்பு வந்த பிறகுதான் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை அதை படித்து பார்த்துவிட்டு நாம் கருத்து சொல்ல முடியும். ஆனால் ஒரு விஷயம், இந்த 370 என்பது தற்காலிகமானது.
அது நிரந்தரமான சட்டம் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே முழு தீர்ப்பு வந்த பிறகு படித்துட்டு காங்கிரசுடைய கருத்தை நாங்கள் சொல்லுவோம். நன்றி திரு செல்வ பிறந்தகை. திரு தமிழ்மணி, இந்த ஒரு பைஃபர்கேஷன் பற்றி சற்று நேரத்துக்கு முன்பாக நீங்களும் நானும் பேசிட்டு இருந்தோம். அதுவும் கூட மத்திய அரசுடைய உரிமை என்று தீர்ப்பு கொடுத்து, அதே போல செப்டம்பர் 2024க்குள் அங்க தேர்தல் நடத்துங்க, மாநில அந்தஸ்தை ரெஸ்டோர் பண்ணுங்க, எவ்வளவு விரைவா முடியுமோ அப்படிங்கிற அந்த நிலையும் உச்ச நீதிமன்றம் எடுத்திருக்கிறது. உங்களுடைய பார்வைகள் பற்றி சார், அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இல்லை சார். மத்திய அரசு செய்யறேன்னு சொன்னது செய்யுது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இவங்க உத்தரவு ஒண்ணு போடல, செய்யறேன்னு சொன்னியே செய்துட்டு தமிழ்மணிய ஜெயில வச்சுட்டு தமிழ்மணிக்கு 11 மணிக்குள்ள ராத்திரி சாப்பாடு நீ கொடுத்துடணும், அவனை தூங்க விட்டுறணும்னு சொன்னா அது தமிழ்மணிக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமா, சந்தோஷத்தை கொடுக்குமா? நான் இருக்கிறது ஜெயில, நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, சாப்பாடு மட்டும் ராத்திரி 11 கொடுத்துருக்க. அது ஒரு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கக்குள்ள அதுக்கு சொல்லக்கூடிய செய்யக்கூடிய ஆறுதல் இது அல்ல. இன்னைக்கு கொண்டு வந்து என்ன பிரயோஜனம் சார்? சரி, இது ஏன் நம்ம இவ்வளவு பெசிமிஸ்டிக்கா பார்க்கணும்? இன்னைக்கு வந்து காஷ்மீர் இஸ் புட் ஆன் பார் வித் எனி அதர் ஸ்டேட் இன் இந்தியா. தமிழ்நாட்டுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே தான் காஷ்மீருக்கு இருக்கு. இன்னும் இந்த 370 வந்து காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை மட்டும் ஏதோ வெறும் பிரிவிலேஜஸ் மட்டும் கொடுக்கறதா பார்க்கிறோம். மற்ற மாநிலங்கள்ல மத்திய அரசு, அதாவது நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் டெல்லி செய்ய முடியாத சில காரியங்கள்லாம் அங்க செய்ய முடியும். பிரசிடென்ட் ரூலை வந்து மற்ற மாநிலங்கள்ல இல்லாத அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி 370 காஷ்மீர் பாதிப்புகளும் நிறைய இருந்தது இல்ல, ரிசர்வேஷன் மாதிரியான விஷயங்கள். அத மாதிரி விஷயங்கள்ல இருந்து காஷ்மீருக்கு இன்னைக்கு ஒரு நல்வாய்ப்பு கிடைத்திருக்குன்னு அந்த கோணத்துல பார்க்க முடியாதா? இல்ல சார், இது நான் சொன்ன பழைய உதாரணமே தான். தமிழ்மணிக்கு வெளியே இருந்தா பல விதமான ஆபத்துக்களை விரோதிகள் இருக்கிறாங்க. அதனால தமிழ்மணியை ஜெயில வச்சிருக்கோம் 6 மாசம். தமிழ்மணிக்கு ஜெயில இருக்கிறது தான் அவரு செக்யூரிட்டின்னு ஒரு கருத்து இருந்தால் அது உண்மைதான். ஆனா அது எந்த அளவுக்கு மதிக்கப்படும் அவங்க மனசாட்சியை கேட்டுக்கணும். இல்ல, இப்ப நம்ம அவங்க கள யதார்த்தத்தை மத்திய அரசு காட்டுது. இந்த 370க்கு பிறகு அங்க கிரவுண்ட் சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, வயலன்ஸ் குறைந்திருக்கு, டெவலப்மெண்ட் நடக்குதுன்னு இன் மெட்டீரியல் டேர்ம்ஸ் கண் கூட அவங்க சில விஷயங்களை காட்டுறாங்க. ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இந்த ஈட்டிங்கிற மாதிரி அங்க நடந்திருக்கக்கூடிய நன்மைகளை பாருங்கிறாங்க. இப்ப அவங்க சொன்னாங்க, நீதிபதிகளே சொன்னாங்க, மத்திய ஆட்சியில் இருக்கிற போது யாரும் வழக்கே போட முடியாது. நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது 3-4 தடவை உங்க டிவில போட்டாங்க. உண்மைதான். ஆக என்னுடைய கையையும் வாயையும் சுதந்திரங்களையும் நான் வழக்கு போடாமல் என்னை கட்டி வைத்து விட்டு அரசாங்கம் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்றால் குற்றங்கள் குறையத்தான் செய்யும். இது ஒரு பேசிக் இஷ்யூ, எந்த ஸ்டேட்டுக்கும் பொருந்தும். நாளைக்கு இது தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் குற்றங்கள் தமிழ்நாட்டில் குறையும். எமர்ஜென்சியில சொன்னோம் நாங்க அடிக்கடி, ட்ரெயின் 6 மணின்னா 5:58க்கு ட்ரெயின் வந்துருச்சு. இதுக்கு காரணம் இந்த எமர்ஜென்சி கொண்டாந்ததுதான். பாதிக்கப்பட்டவங்க சிரிச்சாங்க, அதை பார்த்துட்டு மற்றவங்க கை தட்டினாங்க. 6 மணிக்கு இது வரைக்கும் ட்ரெயின் வந்ததே கிடையாது, 5:58க்கு ட்ரெயின் வந்துருச்சு. அவ்வளவு சோ பங்க்சுவல். இதை போன்ற விஷயங்கள், அதை தவிர மெட்டீரியலா அதுல ஒன்றும் சந்தோஷப்படுறதுக்கு எதுவுமே இல்ல சார். 370வது சட்டம் இருந்த போது, அதாவது அந்த சிறப்பு அந்தஸ்து இருக்கும் போது இல்ல டிரெக்கானியன் ப்ரொவிஷன்ஸ் டெல்லிக்கு ஆதரவாக காஷ்மீருக்கு பாதகமான அம்சங்களும் இருந்தது தானே, அதையும் நம்ம அக்னாலேஜ் பண்ணணும் தானே? இருந்தது சார். ஆனா நீ அங்கதான் புரிஞ்சுக்கணும், அவன் தனி நாடா இருந்தவனா அவனை சில ப்ராமிசஸ் கொடுத்து கூட்டிட்டு வந்தோம். நீங்க தயவு செய்து மட்டும் இல்ல சார், எவ்வளவு சமஸ்தானங்கள் இருந்தது, ஹைதராபாத் உட்பட திரவன்கூர் உட்பட நிறைய சமஸ்தானங்கள் இருந்தது, எல்லாரையும் தானே கூட்டு வந்தோம் சார். அவங்களுக்கெல்லாம் நம்ம பிரிவி பர்சு மட்டும்தான். இன்ஃபேக்ட் நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன், ரைட், ரொம்ப சின்ன வயசு, உடம்புல திமிரு மட்டும். இந்த அனெக்டோட நம்ம நீங்க ரிசர்வ் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கிய செய்தியை வர பெற்றிருக்கு, நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஐ ரிக்வெஸ்ட் யூ டு ஹோல்ட்.
370 ரத்து அப்ரோகேஷன் எப்படி சேலஞ்ச் செய்யப்பட்டதோ அதே போல அதை 2 யூனியன் பிரதேசமாக பிரித்தது, அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் அதிலிருந்து பிரித்தது, அந்த பைஃபர்கேஷனும் சேலஞ்ச் செய்யப்பட்டது. லடாக்கை யூனியன் பிரதேசமாக்கியது செல்லும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அது இந்த நீதிமன்ற தீர்ப்புடைய இன்னும் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. திரு தமிழ்மணி, இது சிறப்பு அந்தஸ்து காஷ்மீருக்கு நீக்கம் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த சிறப்பு அந்தஸ்து காஷ்மீருக்கு மட்டுமல்ல, நீங்க நேர்களுக்கு இன்னும் விளக்கி சொல்ல முடியும். இன்னும் 23 சிறப்பு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு, ஆந்திராவுக்கு இருக்கு, மகாராஷ்டிராவுக்கு இருக்கு. சோ இதை மட்டும் ஏன் நம்ம தனித்து பார்க்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த நிலையில நம்முடைய திரு அன்வர் ராஜா இணைகிறார். அதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஒருவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். திரு அன்வர் ராஜா, அதிமுக இந்த தீர்ப்பு எப்படி பார்க்குது? வரவேற்குதா? இந்த தீர்ப்பு வரவேற்புக்குரிய தீர்ப்பு தான். ஏனென்றால் காஷ்மீருக்குரிய 370வது பிரிவு தற்காலிகமானதுதான் என்பது வரவேற்புக்கு உரியது. அதே போல காஷ்மீர் மாநில அந்தஸ்து வழங்கி அடுத்த செப்டம்பருக்குள் தேர்தல் நடத்த வேண்டும் என்பதும் வரவேற்புக்குரிய தீர்ப்பு தான். காஷ்மீருக்கு பொருந்துகிற சட்டம், இந்தியாவுக்கு பொருந்துகிற சட்டம் காஷ்மீருக்கும் பொருந்தும் என்று தலைமை நீதிபதி சொல்லியிருப்பதும் வரவேற்கத்தக்கதுதான். கிட்டத்தட்ட இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் உடனடியாக மாநில அந்தஸ்து வழங்கி அதுக்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்று சொல்லியிருப்பது மிகச் சிறப்புக்குரியது. ஏனென்றால் காஷ்மீரும் இந்திய மாநிலங்களில் ஒன்று என்பதை இந்த தீர்ப்பின் மூலம் இப்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய நாட்டை சுற்றி இருக்கின்ற பிரச்சனைகளை வைத்து பார்க்கிற போது இந்த தீர்ப்பும் காஷ்மீருக்கு ஜனநாயக ரீதியாக ஒரு அரசு அமைய வேண்டும் என்பதும் மிக அவசியமானது என்பது என்னுடைய கருத்தாகும். ஏனென்றால் சீனாவுடனும் பாகிஸ்தானுடன் உள்ள உறவு கடந்த 75 ஆண்டு காலமாக சீரடையாமலேயே இருக்கிறது. அண்டை நாடுகளின் தலைவர்கள் தனது பதவியேற்பு விழாவிற்கு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அழைத்தார் 2014. ஒரு நல்ல உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த அழைப்பை அவர் விடுத்தார். ஆனால் பாகிஸ்தானுடனான உறவு முற்றிலும் சீரழிந்து விட்டது. சீனாவுடனான உறவு எல்லையில் மோதலாக நீடிக்கிறது. ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் கையில் ஆட்சி மாறி இருக்கிறது. இலங்கையில் நிலையற்ற அரசியல் சூழ்நிலை உள்ளது. அங்கு பொருளாதார சிக்கல் இருக்கிறது. மாலத்தீவு, நேபாளம், வங்கதேசம் ஆகிய நாடுகளிலும் இலங்கையில் ஏற்பட்டதை போன்ற பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுவதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில் காஷ்மீரில் ஜனநாயக ரீதியாக ஒரு தனித்துவமான மக்கள் விரும்புகின்ற ஒரு அரசு இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த தீர்ப்பு 100க்கு 100 வரவேற்கக்கூடிய தீர்ப்பு என்பது என்னுடைய கருத்தாகும். 2 கேள்வி. ஜியோ பாலிட்டிக்ஸுக்கும் நம்ம சட்ட ரீதியான முடிவுகளுக்கும் தொடர்பு இருக்கணுமா, இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்று, இப்ப நீங்க தேர்தல் நடத்தணும்னு சொன்னதை வரவேற்கிறீங்கன்னு சொன்னீங்க. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலோடையே அந்த தேர்தல் நடக்கணுங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு உண்டா? அப்படியே வைக்கலாம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்தே இந்த சட்டமன்ற தேர்தலை வைப்பது இன்னும் வரவேற்புக்குரியது. ஏனென்றால் நீடித்துக் கொண்டே போகாமல் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலோடு இணைத்து இந்த சட்டமன்ற தேர்தலை வைப்பது இன்னும் நல்லது என்பது என்னுடைய கருத்து. நன்றி திரு அன்வர் ராஜா, தேங்க்யூ வெரி மச். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம் மீண்டும் இணைவோம். அரசியல் சதுரங்கம். என்னுடைய அரசியல், என்னுடைய பாணி, என்னுடைய ஸ்டைல். காய் நகர்த்தும் தலைவர்கள். வெடித்து கிளம்பும் விளைவுகள். ஆதி முதல் அந்தம் வரை அத்தனையும் அலசும் 1 மணி செய்திகள். 40க்கு 40 வெல்வோம், இந்தியாவை காப்போம். தினமும் நண்பகல் 1 மணிக்கு. முக்கிய செய்திகளின் முழுமையான தொகுப்பு. உங்களின் ஒரு நாள் வழிகாட்டி.
அன்றைய நாளின் ராசி பலன். எந்த கிரகமும் நல்ல கிரகம்தான் வானில் பிறக்கையிலே, அது நல்லது என்பதும் தீயது என்பதும் வணங்கி மகிழ. காலை 6 மணி செய்திகள் எளிமையாக முழுமையாக. நேற்று நடந்தது, இன்று நடக்கப் போவது. வீட்டிலிருந்தே நேரலையில் உலகத்தை பார்க்க காலை தந்தி 7 மணி முதல். இருள் நீக்கும் கதிரவனுக்கு இணையா புதிய செய்திகள் புதிய கோணத்தில். தினசரி ராசி பலன்கள். ராசியில உச்சமா இருந்து அம்சத்துல நீச்சமா இருந்தா பலன் கொடுக்காது. செய்தி விரும்பிகள், சினிமா ரசிகர்கள், விளையாட்டு பிரியர்களின் தேடல்களுக்கு பதில் அளிக்கும் தந்தி டிவி. காலை பொழுதை கச்சிதமாய் தொடங்க 6 மணி முதல் 9 மணி வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் தந்தியுடன். இருள் நீக்கும் கதிரவனுக்கு இணையா புதிய செய்திகள் புதிய கோணத்தில். ஆன்மீக ஆர்வலர்கள், ராசியில உச்சமா இருந்து அம்சத்துல நீச்சமா இருந்தா பலன் கொடுக்காது. செய்தி விரும்பிகள், சினிமா ரசிகர்கள், விளையாட்டு பிரியர்களின் தேடல்களுக்கு பதில் அளிக்கும் தந்தி டிவி. காலை பொழுதை கச்சிதமாய் தொடங்க 6 மணி முதல் 9 மணி வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் தந்தியுடன். தொழிலதிபர் அவதாரம் எடுக்கும் சாமானிய பெண்கள், மாற்று யோசித்து மகுடம் சூடும் மகளிர், சமையல் முதல் சாப்ட்வேர் வரை சரித்திரம் படைத்த பெண்களின் சாதனை பேசும். கேளடி கண்மணி, சனிக்கிழமை தோறும் பிற்பகல் 2:30 மணிக்கு. இடி கஸ்டடியில் இருக்கிறவரு, நீங்களே இலாக்காவெல்லாம் எடுத்துட்டீங்க, இவர் ஏன் மந்திரியா தொடரணும்னு கேட்கறேன். இந்த கேஸ்லயுமே அரெஸ்ட் இஸ் நாட் நெசசரி சார். அமித்ஷாவே மர்டர் கேஸ் அக்யூஸ்டா தான் இருந்தாரு. அமித்ஷா இங்க வந்து ஒரு தமிழர் பிரதமர் ஆகணும்னு பேசுறாரு. 4.5 ஆண்டு காலம் நல்லாட்சி தந்தார். அகில இந்தியாவே பாராட்டக்கூடிய அளவுக்கு சிறந்த முதலமைச்சர் என்ற பெயரை எடுத்தார் எங்க எடப்பாடி. நீங்க சொல்றத பார்த்தா மோடியா லேடியான்னு கேட்ட மாதிரி மோடியா எடப்பாடியா தான் போல இருக்கு. அதிமுக பாஜக கூட்டம் உங்களுக்கு பெரிய சவால் நினைக்கியா? அவங்க 2 பேரும் கூட்டணி இருந்தாதே எங்களுக்கு பலம். ஏன் சார், அண்ணாமலை அம்மையாரை பத்தி குற்றம் புரிந்தவர் ஜெயிலுக்கு போனவர்னு சொன்ன ஒரு அண்ணாமலையை கண்டிக்கிறதுக்கு துப்பில்லி அதிமுகவில். முதலமைச்சர் சொல்கிறார், ஆட்சியை எப்படி கலைக்கலாம் என்று நாள்தோறும் கவர்னர் யோசிச்சுட்டு இருக்காரு. கலைப்பதற்கு நியாயங்கள் இருக்கிறது. ஒரு அமைச்சர் வந்து சிறைக்கு போயிட்டாருன்னா இங்க ஆட்சியை கலைக்கணும். மணிப்பூர் 3 மாசமா பத்தி எரியுது, அங்க பிரசிடென்ட் ரூல் அதெல்லாம் வேண்டாம். கேள்விக்கு என்ன பதில், ஞாயிறு தோறும் இரவு 8 மணிக்கு. கோர முகம் காட்டும் மனித மிருகங்கள், அறிவுக்கு புலப்படாத வினோத மர்மங்கள், அதிர வைக்கும் நூதன மோசடிகள், குற்ற சரித்திரம். திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 2:30 மணிக்கு மற்றும் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணிக்கு. தகுதி நீக்கம் செய்யப்படாத ஒரு அமைச்சர் பதவி நீக்கம் செய்ய எப்படி கோர முடியும்? இந்த முதலமைச்சர் ஏன் கதறாருன்றதா எங்களுடைய குற்றச்சாட்டு. ஏன் இலாக்கா இல்லாத மந்திரியா தொடரணும் நீங்க நினைக்கிறீங்க? திமுகவை கடுமையாக எதிர்த்தால்தான் அதிமுகவின் இடத்தை பெற முடியும்னு பாஜக நினைக்கிறதா? திமுக மீதான தாக்குதல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் மீதான தாக்குதல், தமிழ்நாட்டினுடைய இறையாண்மை மீதான தாக்குதல், கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான தாக்குதல். 2 சட்டங்கள் மூலமா நாடு எப்படி இயங்க முடியும்னு கேட்டோம். ஒரே ஒரு மொழிதான் இருக்கு, ஒரு கலாச்சாரம் தான் இருக்கு, ஒரு மதம் தான்.
சட்டப்பிரிவு 370 நீக்கம் என்பது செல்லும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. லடாக்கை யூனியன் பிரதேசமாக்கியது செல்லும், அதாவது ஜம்மு காஷ்மீரை 2 யூனியன் பிரதேசங்களாக பைஃபர்கேட் பண்ணது செல்லும். அதே வேளையில் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து விரைந்து வழங்க வேண்டும், செப்டம்பர் 2024க்குள்ள தேர்தல் நடத்த வேண்டும் என்பது இந்த தீர்ப்புடைய சாராம்சம். ப்ரொஃபசர் அருணன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நம்மோடு இணைகிறார். வரவேற்கிறீங்க தானே ப்ரொஃபசர் இந்த தீர்ப்பை? இதுல வரவேற்கத்தக்க அம்சம் ஒண்ணுதான், அதாவது ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து தரணும், அங்கே தேர்தல் 2024 செப்டம்பருக்குள்ள நடக்கணும் என சொல்லி இருக்கக்கூடிய அந்த பகுதி மட்டும்தான் வரவேற்கத்தக்கது. அதையும் மோடி அரசு நிறைவேற்றுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா மற்றதையெல்லாம் அங்கீகரிச்சுட்டாங்க. இங்க பாருங்க, இப்ப நீங்களே சொன்னது மாதிரி மாநில அந்தஸ்தை பறிச்சு 2 யூனியன் பிரதேசங்களா உடைச்ச அந்த வேலையை சட்டப்படி செல்லும் சொல்லியாச்சு. அப்புறம் மீண்டும் மாநில அந்தஸ்து தரணும் அப்படின்னா அது அவங்களுடைய கொள்கை முடிவா போயிடும், மோடி அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய. அப்ப இப்ப வரவேற்கத்தக்க அம்சம் கிட்டத்தட்ட ஒரு வழிகாட்டல் மாதிரி, ஒரு ஆலோசனை மாதிரி இருக்கு. மற்றபடி அவங்க செஞ்ச எல்லாத்தையும் அவங்க அங்கீகரிச்சுட்டாங்க. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, 370வது பிரிவை அந்த ஜம்மு காஷ்மீரிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தினுடைய ஒப்புதல் இல்லாமலேயே ஒன்றிய அரசால் நீக்க முடியும் என்று ஆகி போச்சு. என்னன்னு கேட்டா, அங்க குடியரசுத் தலைவரின் ஆட்சி இருந்துச்சு. குடியரசுத் தலைவருடைய ஆட்சி என்ற பொழுது ஒன்றிய அரசு என்ன வேணாலும் செய்யலாம், அது சட்டப்படி சொல்லும். அப்படி என்றால் எந்த ஒரு மாநிலத்திலும் சட்டமன்றத்தை கலைச்சுவிட்டு அல்லது அதை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு அதற்கு சட்டம் இயற்றுகிற அதிகாரத்தை எல்லாம் ஒன்றிய அரசு கையில எடுத்துக்கொண்டு இதே போல இன்னொரு மாநிலத்தையும் மாநிலம் இல்லை அப்படின்னு சொன்னா அதையும் உச்ச நீதிமன்றம் ஏற்கும்னு அர்த்தமாகுது. இது ரொம்ப ஒரு வேதனையான, ரொம்ப கவலை அளிக்கும் தீர்ப்பு என்று நான் பாக்குறேன். மிக முக்கியமான அம்சம் 370 பிரிவு என்பது அவங்க போற போக்குல ஒரு வாக்கியம் சொல்றாங்க, போர்க்காலம் அப்ப அது ஒரு இடைக்கால ஏற்பாடு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்ப அதுக்குள்ள கூட நான் போகல. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சட்டமன்றம் இல்லாமல், ஜம்மு காஷ்மீருடைய அந்த சட்டமன்றம் இல்லாமல், அதனுடைய ஒப்புதல் இல்லாமல் இந்த முக்கியமான 370 பிரிவை நீக்கியது, மாநில அந்தஸ்தை பறித்தது என்பது என்ன நியாயம்? ஆனா அதெல்லாம் கூட சட்டப்படி செய்யலாம். சட்டம் கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளியோட ஒப்புதல் பத்தி தான் சொல்லுது. கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளி இல்ல, கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளி இல்லைன்னு எப்படி வாதிப்பேன்? அப்படி 270 ரத்தே பண்ண முடியாது. நீங்களே என்ன சொல்றீங்க? அந்த ஜம்மு காஷ்மீருடைய அரசியல் நிர்ணய சபையை அந்த வார்த்தை நீதிமன்றம் ஏத்துக்கல. கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி இல்லன்னா அது பெர்மனன்ட்ங்கற இதை ஏத்துக்கல. அந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது. அது இல்ல அப்படிங்கும்போது அந்த 370வது சட்டப்பிரிவிலேயே குடியரசுத் தலைவர் அதை ரத்து செய்யறதுக்கான வாய்ப்பையும் சேர்த்து உள்ளடக்கியதானே 370வது பிரிவு, உட்பிரிவு 3. இல்லைன்னு சொல்லலைங்க, நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் கவனமா சொல்றேன். அந்த மக்களின் ஒப்புதல் இல்லாமல் தான் அடித்த மூப்பாக செய்தது என்ன நியாயம்? நியாயம் என்று உச்ச நீதிமன்றம் சொல்வது என்ன நியாயம்? அதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க அந்த சட்ட நுணுக்கம் இதுக்குள்ள போய் ஏதாவது செய்யலாம், ஆனால் ஒரு நம்பிக்கைக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கு. எதை நம்பி, எந்த 370வது பிரிவை நம்பி ஜம்மு காஷ்மீர் மக்கள் உற்சாகமாக இந்தியாவோடு இணைந்தார்களோ அந்த மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, அவங்களுடைய நம்பிக்கைக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கு. குறைந்தபட்சம் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துடைய ஒப்புதல், நீ சரியா சொன்னது போல அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் ஒப்புதல் வேண்டும். இல்லாத பட்சத்துக்கு குறைந்தபட்சம் சட்டமன்றத்தின் ஒப்புதல் வேணும். அதுவும் இல்ல, அங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி, அங்க ஒரு கவர்னர் அனுப்புவீங்க, அவர் உங்கால ஒன்றிய அரசினால அவருடைய ஒப்புதலை பெறுவீங்க. ஒன்றிய அரசு தனக்கு தானே ஒப்புதல் செய்து கொண்டு 370வது பிரிவை ரத்து செய்யும். அதுவும் மக்களுக்கு இதுவரைக்கும் சொல்லப்படாத அந்த கொடூரத்தை நிகழ்த்தும், மாநில அந்தஸ்தையை ரத்து பண்ணும். அவை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு கடைசியா போனா போகுது என்று நம்முடைய உச்ச நீதிமன்றம், ஐயா அங்க மீண்டும் மாநில அந்தஸ்து தாங்க, அடுத்த ஆண்டு செப்டம்பருக்குள்ள தேர்தல் நடத்துக என்று வெறுமன இந்த மாதிரி வேண்டுகோள் விடுவது என்பது
என்ன பயணித்த இல்ல நீங்க சொல்றது அரசியல் ரீதியா தார்மீக ரீதியா ஆழமான கேள்விகள் நிச்சயமா விவாதத்துக்குரியவை. ஆனா சட்ட ரீதியா நீதிமன்றம் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு இப்போ கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி இல்லைன்னா இந்த மாநில அசம்பிளிங்கிறீங்க, இந்த மாதிரியான சப்ஸ்டியூஷன் ஏற்கனவே நடந்திருக்கு தானே. அங்க இருக்கக்கூடிய மன்னர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக கவர்னர் அப்படின்னு இந்த மாதிரியான லீகல் இன்டர்பிரிட்டேஷனை கடந்த கால அரசுகளும் செய்திருக்கிறது. லீகலி பார்க்கும்பொழுது இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு சவுண்ட் ஜட்ஜ்மெண்டா பார்க்க முடியும் தானே. அரசியல் ரீதியா தார்மீக ரீதியா நீங்க கேட்கிற கேள்விகள் ஆழமானவை, சட்ட ரீதியா தானே நீதிமன்றம் பார்க்கும். இல்லங்க, இப்ப ஹரி நீங்களே அழகா சொன்னீங்க, சில வார்த்தைகள் மாற்றப்பட்டிருக்கு, சில உப்புகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு கடந்த காலத்துல. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனா கடந்த காலத்துல 370 பிரிவு பண்ணாங்களா? கடந்த காலத்துல ஒரு மாநில அந்தஸ்தை பதிச்ச கொடுமை கடந்த காலத்துல இந்தியாவிலேயே நடக்கலங்க ஐயா. ஜம்மு காஷ்மீர்ல நடந்துச்சு. மத்திய அரசு கோர்ட்டிலே உத்தரவாதம் கொடுத்திருக்கல. இது வந்து மாநில அந்தஸ்தை பிரித்தது என்பது தற்காலிகமானதுதான், மீண்டும் கொடுத்துருவோம்னு கோர்ட்டில் இந்திய அரசு உத்தரவாதம் கொடுத்திருக்கு. ஆமா, சொல்லி 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு கதி. 2019 கொடிநிறுத்தம் பண்ணாங்க. 4 ஆண்டுகள் ஆச்சு. இப்ப உச்ச நீதிமன்றம் பாவம் வேண்டுகோள் விட வேண்டியிருக்கு. ஐயா போனா போகுது, மீண்டும் மாநில அந்தஸ்து தாங்க. 2024 செப்டம்பருக்குள்ள அங்க தேர்தலை நடத்துங்க சட்டமன்ற. ஒன் லாஸ்ட் क्वेश्चन ப்ரொஃபசர், நேரம் குறைவா இருக்குங்கிறதுனால நம்ம இரவும் கூட விவாதிக்க போறோம், உங்களோட கருத்துக்களை விரிவா கேட்க போறோம். ஒன் லாஸ்ட் क्वेश्चन, நாடாளுமன்ற தேர்தலோட ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டமன்ற தேர்தலும் நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கா? இப்ப நான் இது உறுதியா சொல்ல முடியாது. எங்க கட்சியுடைய அரசியல் தலைமைக்குழு நேற்று தான் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கு. அதில் அவங்க இதைத்தான் சொல்றாங்க, ஐயா அந்த சட்டமன்றத்துக்கான தேர்தலை உடனடியா நடத்துங்க என்று அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதனாலதான் சொன்ன இந்த ஒரு பகுதி தான் உச்ச நீதிமன்ற தீர்ப்புல எங்களுக்கு நாங்க எதிர்பார்க்கிற ஒரு அம்சமா இருக்கு. அது உச்ச நீதிமன்றமும் சொல்லி இருக்குது. நான் சொல்லுவேன், இப்ப நடக்கலையா 5 மாநிலங்களுக்கு தேர்தல், எதுக்கு நீங்க இன்னும் காத்திருக்கணும், உடனடியா கூட நடத்தலாம் என்றுதான் நாங்க சொல்லுகிறோம். அவங்க ஏப்ரல் மேல அது வரும், மார்ச் ஏப்ரல் மேல மக்களவை தேர்தல்னா அதோட ஒட்டியாவது நடத்துவாங்களா? எதிர்காலம் தான் அதுக்கு பதில் சொல்லுவோம். பொறுத்திருந்து பார்ப்போம். ப்ரொஃபசர், தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. அரசியல் சதுரங்கம். என்னுடைய அரசியல், என்னுடைய பாணி, என்னுடைய ஸ்டைல். காய் நகர்த்தும் தலைவர்கள், வெடித்து கிளம்பும் விளைவுகள், ஆதி முதல் அந்தம் வரை அத்தனையும் அலசும் 1 மணி செய்திகள். 40க்கு 40 வெல்வோம், இந்தியாவை காப்போம். தினமும் நண்பகல் 1 மணிக்கு. முக்கிய செய்திகளின் முழுமையான தொகுப்பு உங்களின் ஒரு நாள் வழிகாட்டி. அன்றைய நாளின் ராசி பலன். எந்த கிரகமும் நல்ல கிரகம்தான் வானில் பிறக்கையிலே, அது நல்லது என்பதும் தீயது என்பதும் வணங்கி மகிழை. காலை 6 மணி செய்திகள் எளிமையாக முழுமையாக. நேற்று நடந்தது, இன்று நடக்கப் போவது. வீட்டிலிருந்தே நேரலையில் உலகத்தை பார்க்க காலை தந்தி 7 மணி முதல். இருள் நீக்கும் கதிரவனுக்கு இணையா புதிய செய்திகள் புதிய கோணத்தில். தினசரி ராசி பலன்கள். ராசியில உச்சமா இருந்து அம்சத்துல நீச்சமா இருந்தா பலன் கொடுக்காது. செய்தி விரும்பிகள், சினிமா ரசிகர்கள், விளையாட்டு பிரியர்களின் தேடல்களுக்கு பதில் அளிக்கும் தந்தி டிவி. காலை பொழுதை கச்சிதமாய் தொடங்க 6 மணி முதல் 9 மணி வரை
தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் தந்தியுடன். இருள் நீக்கும் கதிரவனுக்கு இணையா புதிய செய்திகள் புதிய கோணத்தில். ஆன்மீக ஆர்வலர்கள் ராசியில உச்சமா இருந்து அம்சத்துல நீச்சமா இருந்தா பலன் கொடுக்காது. செய்தி விரும்பிகள், சினிமா ரசிகர்கள், விளையாட்டு பிரியர்களின் தேடல்களுக்கு பதில் அளிக்கும் தந்தி டிவி. காலை பொழுதை கச்சிதமாய் தொடங்க 6 மணி முதல் 9 மணி வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் தந்தியுடன்.